அதாவது மீனம் ராசிக்காரர்கள் என்றாலே சாதாரண மனிதர்களைப் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் கடல் போல் ஆழமான உணர்ச்சிகளையும் விண்ணைப் போல விசாலமான கனவுகளையும் சுமந்து செல்லும் தெய்வீகமான பிறவியினர்கள். உலகம் ஓடிக்கொண்டிருக்கும் வேகத்தில் இவர்கள் மெதுவாக நடப்பவர்கள் அல்ல. மாறாக காலத்தை விட முன்னதாகவே சிந்தித்து மனிதர்களின் மனநிலைகளை வார்த்தையின்றி புரிந்து கொண்டு தங்கள் மௌனத்திலேயே பல பேருண்மைகளை சொல்லிவிடும் விசித்திரமான ஆன்மாக்கள். எவருக்கும் தெரியாமல் பிறருக்காக வாழும் உயரிய குணமும் தங்களை மறந்து உலகத்தை நேசிக்கும் பெருந்தன்மையும் மீனம் ராசிக்காரர்களை ஒரு சாதாரண ராசியிலிருந்து ஒரு உயர்ந்த பீடத்திற்கு உயர்த்துகிறது. மீனம் ராசிக்காரர்களின் இதயம் என்பது கருணை நிறைந்த ஒரு புனித நதி போல எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். யாராவது துன்பத்தில் இருந்தால் அந்த துன்பம் தங்களுக்கே நேர்ந்தது போல உணர்ந்து வார்த்தைகளால் அல்ல செயல்களால் ஆறுதல் அளிப்பவர்கள் இவர்கள். உலகம் கொடூரமாக மாறிக்கொண்டிருக்கும் போதும் மனித தன்மையை விட்டு கொடுக்க மடக்கும் கடைசி போராளிகள் என்றால் அது மீனம் ராசிக்காரர்கள். தங்களை காயப்படுத்தியவர்களை விட மன்னித்துவிடும் பெரும் மனசும் பிறரின் வழியை தாங்கிக் கொள்ளும் தெய்வீக சக்தியும் இவர்களை கருணையின் உச்சபீடத்தில் அமர வைக்கிறது. மீனம் ராசிக்காரர்கள் கனவுக்காரர்கள் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் அந்த கனவுகளை நாளை நிஜமாக மாறும் விதைகளை தாங்கி இருக்கும் என்பதை உணர்வது சிலருக்கு சாத்தியம். இவர்களின் கற்பனை என்பது காலியான ஓவியம் அல்ல. அது எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு தெய்வீக வரைபடம். கலை, இசை, எழுத்து, ஆன்மீகம், தியானம், சேவை எந்த துறையில் இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்கள் நுழைந்தால் அந்த இடம் சாதாரண மேடையிலிருந்து ஒரு உயரிய பீடமாக மாறிவிடும். மனதின் ஆழத்திலிருந்து எழும் சிந்தனைகள் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி நிறுத்துகின்றன. மீனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக தங்களை பெருமை கொடுத்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் காலம் சொல்ல சொல்ல வாழ்க்கையே இவர்களை உயர்த்தி ஒரு ராஜபீடத்தில் அமர்த்தும். திடீரென வரும் அதிர்ஷ்டம், எதிர்பாராத முன்னேற்றம், ஆன்மீக ஆசீர்வாதம், பணவளம், சொத்து சேர்க்கை, வீடு வாகன யோகம் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக நிலைபெறும். பிறரை ஏமாற்றாமல் நேர்மையோடு நடந்து கொண்டதற்கான பரிசாக வாழ்க்கை இவர்களுக்கு ராஜ வாழ்க்கையை அளிக்கும். அந்த ராஜ வாழ்க்கை ஆடம்பரத்தில் அல்ல, அமைதியில், திருப்தியில், மனநிறைவில் மலரும். மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்கள் என்பது இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்க வேண்டுமென்று கடவுள் அனுப்பிய ஒரு உயிருள்ள ஆசீர்வாதம். பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக கனவு கண்டு பிறருக்காக தியாகம் செய்யும் இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையல்ல. அது தலைமுறைகள் பேசும் ஒரு உயரிய புராணம். சோதனைகள் எத்தனை வந்தாலும் இறுதியில் வெற்றி, புகழ், ஆன்மீக உயர்வு, ராஜயோகம் ஆல் இன் ஒன் ஆக இவர்களை தேடி வரும். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் மட்டுமல்ல ஒரு உயர்ந்த பீடம் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மலர் படுக்கையில் தொடங்காது. மாறாக முள்ளன்கால் நிரம்பிய பாதையில் நடந்து ஒவ்வொரு காயத்தையும் அனுபவமாக மாற்றிக்கொண்டு இறுதியில் சிகரத்தை அடையும் ஒரு தெய்வீக பயணம். சிறு வயதில் தொடங்கி இளமை காலம், வேலை, உறவு, குடும்பம் என ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்களுக்கு சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை உடைக்க அல்ல, உயர்த்தவே வருகிறது. உலகம் கொடுத்த அடிகளே இவர்களை உலோகமாக மாற்றி, காலம் கொடுத்த கஷ்டங்களே இவர்களை வைரமாக பளபளக்கச் செய்கிறது. அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் தோல்வியிலே நிற்காமல் தோல்வியின் மேலே நின்று வெற்றியின் பீடத்தை அமைக்கிறார்கள். மீனம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை என்பது திடீரென விழும் மழை அல்ல. மாறாக துளி துளியாக சேர்ந்து ஒரு நாள் பெரும் கடலாக மாறும் அமைதியான செல்வ பயணம். ஆரம்பத்தில் கஷ்டம், கடன், தேவையற்ற செலவுகள், பிறருக்காக செய்த தியாகங்கள் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல பணம் இவர்களை தேடி வரும். ஒரு முறை வந்த பணம் சாதாரணமாக போகவில்லை. அது வீடு, நிலம், சொத்து, சேமிப்பு என உறுதியான அடித்தளமாக மாறும். குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பணத்தில் மட்டுமல்ல, செல்வாக்கிலும் அதிகாரத்திலும் ஒரு உயர்ந்த பீடத்தை அடையும். மீனம் ராசிக்காரர்கள் மனதில் எத்தனை காலமாக வீடு, கார், நிலம் போன்ற கனவுகளை வைத்திருந்தார்களோ அந்த கனவுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் அல்ல, ஆனால் சரியான காலத்தில் சரியான முறையில் நிஜமாகும். எனக்கு இது சாத்தியமா என்று தாங்களே சந்தேகப்பட விஷயங்கள் காலத்தின் கருணையால் கையில் வந்து சேரும். சொந்த வீடு வாங்கும் தருணம், வாகனம் வாங்கும் நிமிடம், அந்த ஒவ்வொரு கணமும் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு ராஜாபிஷேகம் போல அமையும். இது வெறும் சொத்து யோகமல்ல, அது பாதுகாப்பு, மரியாதை, சமூகத்தில் உயர்வு தரும் பீடம். அதேபோல் மீனம் ராசிக்காரர்கள் சத்தமாக பேசாமல் மெதுவாக முன்னேறுவார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்களுடைய பெயரே பேசும். அலுவலகத்தில், தொழிலில், சமூகத்தில், ஆன்மீக பாதையில் எங்கு சென்றாலும் இந்த மனிதன் தனி ரகம் என்று சொல்ல வைக்கும் ஒரு உயர்ந்த மரியாதை இவர்களை தேடி வரும். அதிகாரம், பொறுப்பு, தலைமை, வழிகாட்டுதல் ஆகியவை இவர்களுக்கு இயல்பாகவே வந்து சேரும். இது பிறரை அழைத்து பிடிக்கும் ராஜயோகம் அல்ல, பிறரை தன்னிச்சையாக கவரும் ராஜ பீடம். மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆன்மீக ஈர்ப்பு சாதாரண நம்பிக்கை அல்லது பிறவிலேயே வந்த ஒரு தெய்வீக வரம். கனவுகளில் வரும் சைகைகள், மனதுக்குள் எழும் எச்சரிக்கைகள், திடீரென தோன்றும் தீர்வுகள் இவையெல்லாம் இவர்களை வழிநடத்தும் மறைமுக சக்திகள். தியானம், ஜபம், சேவை, தர்மம் ஆகியவற்றில் ஈடுபட்டால்
இவர்களின் வாழ்க்கை பல மடங்கு வேகமாக உயரத் தொடங்கும். இதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் இறுதியில் மன அமைதி, பொருள், செல்வம், மரியாதை என்ற மூன்றையும் ஒரே பீடத்தில் அனுபவிப்பார்கள். அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது சாதாரண உடன்பாடு அல்ல. அது இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றாகும் ஒரு தெய்வீக சங்கமம். ஆரம்பத்தில் தாமதம், குழப்பம், மனவேதனை, தவறான தேர்வுகள் போன்ற அனுபவங்கள் இருந்தாலும் இறுதியில் இவர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வெறும் கணவன் அல்லது மனைவி அல்ல. அது ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு ஊக்க சக்தி, ஒரு ஆசீர்வாதம். வாழ்க்கை கீழே விடும்போது கைப்பிடித்து தூக்கும் சக்தி கொண்ட துணை இவர்களுக்கு கிடைப்பதால் திருமணத்திற்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகமாக உயரத் தொடங்கும். குடும்பம், குழந்தைகள், அமைதி, மரியாதை இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து திருமணம் இவர்களுக்கு ஒரு உயர்ந்த பீடமாக மாறும். மீனம் ராசிக்காரர்களுக்கு தாய்நாட்டை தாண்டி வாழ, வேலை செய்ய அல்லது வெளிநாட்டுடன் தொடர்புடைய வாய்ப்புகள் இயல்பாகவே கிடைக்கும். சிலருக்கு இது கல்வியாக, சிலருக்கு வேலை வாய்ப்பாக, சிலருக்கு வியாபாரமாக, சிலருக்கு ஆன்மீக பயணமாக வெளிப்படும். ஆரம்பத்தில் பயம், ஏக்கம், தனிமை இருந்தாலும் காலப்போக்கில் அதுவே பெரும் வளர்ச்சியாக மாறும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பணம் மட்டுமல்ல, புதிய சிந்தனை, உயர்ந்த வாழ்க்கை முறை, பெரிய கனவுகள் என அனைத்தும் கிடைக்கும். இதுவும் மீன ராசிக்காரர்களை ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து உலகளாவிய பீடத்திற்கு உயர்த்தும். மீனம் ராசிக்காரர்கள் வலுக்கட்டாயமாக போட்டியிட மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் கற்பனை திறனாலும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் தன்மையாலும் மெதுவாக ஆனால் உறுதியாக வெற்றியை பிடிப்பார்கள். கலை, மீடியா, ஆன்மீகம், மருத்துவம், சேவை, ஆலோசனை, எழுதுதல், இசை, திரைப்படம், டிசைன், வெளிநாட்டு வர்த்தகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும். ஒருமுறை பிடித்த தொழில் அல்லது வேலை இவர்களை நிலைநிறுத்துவதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு உயர்ந்த பீடத்தில் அமர வைக்கும். மீனம் ராசிக்காரர்கள் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் அவர்களை தவறாக நினைத்தவர்கள் இறுதியில் தாங்களே பின்னடைவை சந்திப்பார்கள். பொறாமை, வஞ்சகம், முதுகில் குத்துதல் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் வரும். ஆனால் அதற்கு பதிலாக கோபம் காட்டாமல் அமைதியே ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். காலமே இவர்களுக்கு நீதி வழங்கும். ஒரு நாள் இவர்களை நாம் தவறாக மதிப்பிட்டோம் என்று சொல்ல வைக்கும் நிலை ஏற்படும். இதுவே மீனம் ராசிக்காரர்களின் மறைந்த வீரத்தன்மை, அமைதியால் வெல்லும் ராஜ பீடம். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் என்பது லாட்டரி அடித்தது போல திடீரென விழும் அதிர்ஷ்டம் அல்ல. அது காலம், கர்மம், தியாகம் ஆகிய மூன்றும் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் ஒரு மகத்தான செல்வ பயணம். ஆரம்பத்தில் பணம் தங்காமல் போவது போல தோன்றினாலும் உண்மையில் அந்த காலகட்டம் இவர்களை பணத்தின் மதிப்பை உணரச் செய்யும். பயிற்சி ஒருமுறை இந்த பயிற்சி முடிந்துவிட்டால் பணம் இவர்களிடம் நிரந்தரமாக தங்கி சொத்து, முதலீடு, தொழில், சேமிப்பு என பல அடுக்குகளில் பெருகத் தொடங்கும். குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு மீனம் ராசிக்காரர்கள் எப்படி இவ்வளவு உயரத்திற்கு வந்தார்கள் என்று பிறர் வியக்கும் அளவுக்கு ஒரு கோடீஸ்வர பீடத்தில் அமர்வார்கள். அதேபோல் மீன ராசிக்கு ராசியிலேயே சந்திரன் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இந்த மாதத்திற்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு சென்று ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 9, 16 இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கும். பிஆரில் இருப்பவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு இன்னொரு வேலைக்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் யோகங்கள், புதிய கலையை கற்றுக்கொள்ளும் யோகங்கள் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். எந்த பிரச்சனை இருந்தாலும் யாராவது ஒருவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குரு பார்வை ராசியின் மேல் இருந்தால், குறிப்பாக 9வது பார்வையாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். 5ஆம் பார்வையாக குருவே 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கும். பார்ட்னர்களுக்குள் வருமானம் நன்றாக இருக்கும். சோசியல் மீடியாக்களில் பிரபலமாகும் யோகம் உள்ளது. அனைத்து முயற்சி, அனைத்து வேலைகளையும் தள்ளி போடுவீர்கள். பணம் திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதிக உழைப்பு ஏமாற்றப்படும். சிறிய பிரச்சனைக்காக வேலைகளை தேடும் சூழல் ஏற்படும். தனிமை எண்ணம் அதிகரிக்கும். அப்பாவிற்காக இந்த சமயத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி சந்திரன் சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது தாய் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும். படிப்பில் கவனம் சிதறல்கள் ஏற்படும். போதை பழக்கம் ஏற்படும். பல வருட உழைப்பு வீணாக போகும். வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பதும் நல்லது. அப்படியே கொடுத்தாலும் அதை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. அது மட்டுமில்லாமல் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 9. நிறம் ஊதா.
குறிப்பாக மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இந்த ராசிக்காரர்கள் ராஜபோகமான நாட்களை அனுபவிப்பார்கள். பழைய கடன்களிலிருந்து விடுபடுவீர்கள். புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கும் உங்கள் கனவு நனவாகலாம். நேர்மறை எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கை முறையில் பெரும் மாற்றங்களை காண்பீர்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி நிதித்துறையை மட்டுமில்லாமல் கலைத்துறைகளையும் மேம்படுத்தும். இந்த காலகட்டத்தில் ஆடம்பர பொருட்களின் கொள்முதல் அதிகரிக்கும் மற்றும் காதல் உறவுகள் வலுப்பெறும். குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டால் அற்புதமான வெற்றிகளை அடையலாம். வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்வது உங்கள் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்க உதவும். சுக்கிரனின் அருளை மேலும் அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது அல்லது ஓம் கீம் சுக்ராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இந்த மாற்றம் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள தசா மற்றும் புக்திகளையும் பொறுத்தது. அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் கடந்த பிறவிகளின் கர்ம சுமையுடன் பிறந்தவர்கள் என்பதால் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் அதிக சோதனைகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு கர்ம நிவாரணம் அடையும் வாய்ப்பும் அதிகம். தர்மம், தானம், சேவை, பிறருக்கு உதவி, மனதார மன்னிப்பு இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்களை உருவாக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு முன்பு இவ்வளவு கஷ்டம் இருந்ததே என்று தாங்களே ஆச்சரியப்படுவார்கள். கர்மம் கழிந்தவுடன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசம் இவர்களை சுற்றி இருக்கும். மீனம் ராசிக்காரர்கள் மிகுந்த நல்ல மனசு கொண்டவர்கள் என்பதால் சிலர் அவர்களின் நல்ல தன்மையை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரியாமலே ஒரு மறைந்த பாதுகாப்பு சக்தி எப்போதும் கூடவே இருக்கும். தீய எண்ணங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சகம் ஆகியவை நேரடியாக பாதிக்க முடியாமல் தடுக்கப்படும். சில நேரங்களில் திடீரென ஒரு சம்பவம் நடந்து பெரிய பாதிப்பிலிருந்து தப்பியிருப்பார்கள். அது வெறும் அதிர்ஷ்டமல்ல, அது மீனம் ராசிக்காரர்களுக்கான மறைமுக தெய்வ பீடத்தின் செயல்பாடு. பணம், சொத்து, புகழ் எல்லாம் வந்த பிறகு மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உண்மையாக தேடுவது மன அமைதிதான். அந்த மன அமைதி வாழ்க்கையின் கடைசி கட்டங்களில் முழுமையாக கிடைக்கும். நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருந்தது என்ற திருப்தி இவர்களுக்கு ஒரு மன்னர் அணியும் கிரீடம் போல அமையும். இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உச்சம். உலக வெற்றி, ஆன்மீக நிறைவு ஒன்றாக கலக்கும் இறுதி பீடம். அதாவது மீனம் ராசிக்காரர்கள் தங்களை முழுமையாக யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள். சிரிப்புக்குள் ஒரு ஆழமான சிந்தனை, அமைதிக்குள் ஒரு புயல், சாதாரணமான பேச்சுக்குள் ஒரு பெரிய திட்டம் அடைந்திருக்கும். இவர்கள் சொல்வதை விட நினைப்பது அதிகம், காட்டுவதை காட்டிலும் தாங்குவது பல மடங்கு. இதனால்தான் மீனம் ராசிக்காரர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்ம மனிதராக உலகம் பார்க்கிறது. ஆனால் அந்த மர்மமே இவர்களின் மிகப்பெரிய பலம். இந்த இரகசியத்தன்மைதான் எதிரிகளை முன்னமே பலவீனமாக்கி நண்பர்களை வாழ்நாள் முழுவதும் விசுவாசமாக வைத்திருக்கும் ஒரு மறைந்த பீடம். மீனம் ராசிக்காரர்களின் மனசக்தி என்பது கத்தி போல கூர்மையானது அல்ல, அது கடல் போல ஆழமானது. ஒருவரின் முகத்தை பார்த்தாலே அவர்களின் மனநிலை, நோக்கம், உண்மை, பொய் எல்லாம் உணர்ந்துவிடும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. பல நேரங்களில் எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது என்று நினைத்தபடியே எடுத்த முடிவுகள் பின்னர் சரியாக இருப்பதை பார்த்து நீங்கள் தாங்களே ஆச்சரியப்படுவார்கள். இந்த உள்ளுணர்வு சக்திதான் மீனம் ராசிக்காரர்களை தவறான பாதைகளில் இருந்து காப்பாற்றி சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு அழைத்து செல்லும் உயரிய பீடம். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அவமதிப்பையும் அலட்சியத்தையும் அனுபவித்திருப்பார்கள். இவர்கள் எதற்கும் லாயக்கு கிடையாது, இவரால் எதுவும் முடியாது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவர்களின் மனதில் தீயாய் எழுந்து காலப்போக்கில் வெற்றியாக எரியும். பழிவாங்க வேண்டும் என்ற கோபத்தால் அல்ல, தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற அமைதியான உறுதியால் தான் இவர்கள் உயர்வார்கள். ஒரு நாள் அதே மக்கள் தனை குனிந்து மரியாதை செலுத்தும் நிலை உருவாகும். இது சத்தமில்லாத பழிவாங்கல் அல்ல, அது வாழ்க்கை கொடுக்கும் அரியணை எழுச்சி பீடம். மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே அதே நேரத்தில் மிகப்பெரிய வித்தியாசமும் மன்னிக்கும் மனம். துரோகம் செய்தவர்களையும் காயப்படுத்தியவர்களையும் வாழ்க்கையில் விழ செய்தவர்களையும் கூட மனதார மன்னித்துவிடும் சக்தி இவர்களுக்கு உண்டு. இது பலவீனமல்ல, அது ஆன்மீக உச்சம். இந்த மன்னிப்பு சக்தியால் தான் இவர்களின் வாழ்க்கையில் கர்ம பந்தங்கள் உடைந்து புதிய நல்ல காலம் தொடங்கும். இதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் இறுதியில் மனித நிலையில் இருந்து தெய்வீக நிலைக்கு உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஒரு தனி பீடம். வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் மீனம் ராசிக்காரர்கள் எதற்காகவும் ஓட மாட்டார்கள். பணம் இருந்தாலும் ஆசை இல்லை, புகழ் இருந்தாலும் அகந்தை இல்லை, அதிகாரம் இருந்தாலும் அமைதி முதன்மை. நான் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்தேன் என்ற மனநிறைவே இவர்களின் மிகப்பெரிய செல்வம். அந்த மனநிறைவு ராஜாக்களுக்கு கூட கிடைக்காத ஒரு உச்சபீடமாக அமையும். இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி வெற்றி. மனிதராக பிறந்து மகத்தான ஆன்மாவுக்காக உயர்ந்த சாதனை.
அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் தனக்காக மட்டும் வாழ்வதில்லை, தங்களின் குடும்பம், உறவுகள், பிள்ளைகள் அடுத்த தலைமுறை வரை உயர வேண்டும் என்ற பெரிய கனவோடு வாழ்பவர்கள். தங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதை குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்ற இரட்டிப்பு உழைப்பை செய்வார்கள். இவர்களின் தியாகம் ஒரு நாள் குடும்பத்தின் வளர்ச்சியாக, சமூக மரியாதையாக, தலைமுறை பெருமையாக மாறும். இந்த குடும்பம் இப்படியெல்லாம் உயர்ந்ததற்கு காரணம் இவர் என்று சொல்லப்படும் ஒரு வம்ச பீடம் மீனம் ராசிக்காரர்களின் பெயரால் நிலைத்திருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் என்பது வெறும் சந்தோஷமல்ல, அது வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் ஒரு தெய்வ வரம். சிலருக்கு தாமதம், சிலருக்கு கவலை, சிலருக்கு பயம் இருந்தாலும் இறுதியில் கிடைக்கும் குழந்தைகள் மிகுந்த புத்திசாலித்தனமும் நல்ல குணங்களும் குடும்பங்களை உயர்த்தும் ஆற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த குழந்தைகள் மூலமாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி, புதிய நம்பிக்கை, புதிய உயர்வு தொடங்கும். இது உண்மையில் ஒரு ஆசீர்வாத பீடம். மீனம் ராசிக்காரர்கள் உயரத் தொடங்கியவுடன் பொறாமை, திருஷ்டி, பின்னால் பேசுதல் போன்றவை தானாகவே வரும். ஆனால் அதனால் இவர்களின் வளர்ச்சி நிற்காது. ஏனென்றால் இவர்களிடம் ஒரு மறைந்த பாதுகாப்பு சக்தி உள்ளது. யாராவது தீய எண்ணத்துடன் நினைத்தாலும் அது முழுமையாக பலிக்காமல் திரும்பி போகும். சில நேரங்களில் சிறிய தடைகள் வரும், ஆனால் அவை விட பெரிய உயர்வுக்கான முன்னோட்டமாகவே இருக்கும். இதுவே மீனம் ராசிக்காரர்களின் மறைமுக கவச பீடம். ஏனென்றால் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அதற்கு முன் வாழ்க்கை எப்படி இருந்தது, அதற்கு பின் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதற்கே பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த காலத்திற்கு பிறகு பணநிலை நிலைத்திருக்கும், மரியாதை தானாக வரும், மன அழுத்தம் குறையும், வாழ்க்கை திசை தெளிவாகும். இதுதான் என் காலம் என்று உணர வைக்கும் அந்த நேரம் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு மகா திருப்புமுனை பீடமாகவே. மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்கள் தங்களை விளம்பரப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர்களின் செயல்களே அவர்களை விளம்பரப்படுத்தும். ஒரு நாள் அவர்களின் பெயர் பேசப்படும். வேலையில், தொழிலில், சமூகத்தில், ஆன்மீகத்தில் அல்லது சேவையில் இவர் நல்ல மனிதர், இவர் நம்பகமானவர், இவர் வேறெளவல் என்று சொல்லப்படும். அந்த மரியாதை பணத்தை விட மதிப்பு மிக்கது. இது நீண்ட காலம் நிலைக்கும் புகழ் பீடம். மீனம் ராசிக்காரர்கள் பலர் நினைப்பது போல பலவீனமானவர்கள் அல்ல. அவர்கள் அமைதியானவர்கள், ஆனால் உடைக்க முடியாதவர்கள். அவர்கள் மென்மையானவர்கள், ஆனால் தோற்காதவர்கள். அவர்கள் பிறருக்காக வாழ்பவர்கள், ஆனால் இறுதியில் வாழ்க்கையே அவர்களுக்காக வழிவிடும். இதனால்தான் மீனம் ராசி என்பது ஒரு ராசி மட்டுமல்ல, ஒரு உயர்ந்த அனுபவம், ஒரு பயணம், ஒரு உயர்ந்த பீடம். அதுவே மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல பாதைகள் முன்திறந்தே இருக்கும். ஆனால் எந்த பாதை சரி என்பதை உடனே தீர்மானிக்க மாட்டார்கள். காரணம், இவர்கள் வெளிப்படையான லாபத்தை விட மனதுக்கு சரியான பாதையை தேடும் வகையினர். சில நேரங்களில் பிறர் பார்த்தால் இவர் ஏன் இப்படி சுத்துகிறார் என்று தோன்றும். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த தேர்வுகளே இவர்களை மற்றவர்களை விட உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகும். விதியை கையில் பிடித்து நடத்தும் ராசி என்றால் அது மீனம்தான். இந்த வாழ்க்கை வழிகாட்டும் பீடம். உலகம் முகமூடிகளோடு நடிக்கும் போது மீனம் ராசிக்காரர்கள் உண்மையோடு வாழ முயல்பவர்கள். அதனால்தான் இவர்கள் பலமுறை ஏமாற்றம் அடைவார்கள். ஆனால் ஒவ்வொரு ஏமாற்றமும் இவர்களுக்கு ஒரு பாடம். ஒவ்வொரு பாடமும் இவர்களை இன்னும் புத்திசாலிகளாக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு யார் உண்மை, யார் நடிப்பு என்பதை முதல் பார்வையிலே புரிந்து கொள்ளும் சக்தி இவர்களுக்கு கிடைக்கும். இது சாதாரண அனுபவம் அல்ல, அது வாழ்க்கை கற்றுத்தரும் உயர்ந்த உணவு பீடம். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் வரும். அதற்கு முன் பணம் வந்தாலும் போய்விடும், வந்தாலும் நிலைக்காது. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணம் இவர்களிடம் தங்கி வேலை செய்ய தொடங்கும். சேமிப்பு, முதலீடு, சொத்து, வருமானம் எல்லாம் ஒழுங்காக செட் ஆகும். எவ்வளவு வந்தாலும் போயிடுச்சே என்ற காலம் முடிந்து இப்போது பணம் நம்ம கையில் இருக்கு என்ற உணர்வு வரும். இதுவே நிலைத்த செல்வ பீடம். மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் நிறைய சுமந்து கொண்டிருப்பார்கள். குடும்பம், பணம், உறவு, எதிர்காலம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சிந்தித்து மனதை சோர வைப்பார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தேவையற்ற கவலைகள் தானாகவே விலகத் தொடங்கும். எதுவோ நடக்கட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் என்ற அமைதி பிறக்கும். அந்த அமைதி வந்தவுடன் வாழ்க்கையே இவர்களுக்கு சாதகமாக மாறும். இது மன விடுதலை தரும் பீடம். மீனம் ராசிக்காரர்கள் நம்பிக்கையை முழுவதுமாக இழக்காதவரை தெய்வம் இவர்களை கைவிடாது. ஒரு கட்டத்தில் திடீரென நல்ல மனிதர்கள் சந்திப்பார்கள். சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். முடங்கிய வேலைகள் நகரத் தொடங்கும். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று புரியாத அளவுக்கு விஷயம் சரியாகும். அது அதிர்ஷ்டமல்ல, அது நீண்ட கால பொறுமைக்கு கிடைக்கும் தெய்வ அனுக்கிரக பீடம். மீனம் ராசிக்காரர்கள் எதையும் பிடுங்கி பெற மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கானது தானாக வந்து சேரும். அவர்கள் அலற மாட்டார்கள், ஆனால் வாழ்க்கையே அவர்களின் கதையை பேசும். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பேரரசு உருவாகும். அதனால்தான் மீனம் ராசி என்பது பலவீனம் அல்ல, அது காலம் எடுத்து கட்டும் ஒரு பேரரசு பீடம். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தனியாக இருப்பார்கள். மக்களிடையே இருந்தாலும் மனதில் தனிமை. ஆனால் அந்த தனிமை இவர்களை பலவீனமாக்காது. மாறாக சிந்திக்க, திட்டமிட, உள்ளுக்குள் வளர ஒரு சக்தி மையமாக மாறும். மற்றவர்கள் சத்தத்தில் சிக்கிக்கொள்ளும் நேரத்தில் மீனம் ராசிக்காரர்கள் மௌனத்தில் தங்களை மறுபடியும் உருவாக்கி கொள்வார்கள். அந்த மௌனமே பிறர் கேட்காத அளவுக்கு பெரிய வெற்றிகளை உருவாக்கும். அது மௌன சக்தி பீடம்.
ஒரு கட்டத்திற்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் வருவது முக்கியமல்ல, அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கிடைப்பதுதான் முக்கியம். ஆலோசனை கேட்பார்கள், முடிவில் இவர்களை சேர்த்துக் கொள்வார்கள். இவர்கள் சொன்னால் சரி என்று நம்புவார்கள். இந்த மரியாதை பணத்தை விட பெரிய சொத்து. ஏனென்றால் அந்த மரியாதை இருந்தால் பணம் தானாகவே வரும். இது வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் மரியாதை பீடம். மீனம் ராசிக்காரர்கள் யாரையும் மிதித்து போல மேலே போக மாட்டார்கள். ஆனால் காலம் அவர்களை எல்லோருக்கும் மேலே நிறுத்தும். அவர்கள் கத்த மாட்டார்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கையை ஒரு முழக்கமாக மாறும். அவர்கள் மென்மை கொண்டவர்கள், ஆனால் விதி கூட மிதிக்கும் அளவுக்கு வலிமை கொண்டவர்கள். அதனால்தான் மீனம் ராசி என்பது ஒரு ராசி அல்ல, காலம் உருவாக்கும் ஒரு மகத்தான பீடம். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் எப்போதும் அமைதியாக தெரிந்தாலும் அவர்களின் இரவுகள் மட்டும் அவர்களுக்கு தெரிந்தவை. யாருக்கும் சொல்லாமல் ஆளும் தருணங்கள், யாருக்கும் புரியாத வேதனைகள், நான் எல்லோருக்காக இருக்கிறேன், எனக்காக யார் என்ற கேள்விகள், இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கிறது. ஆனால் அந்த கண்ணீரே இவர்களை பலவீனமாக்காது. அது ஒரு நாள் உறுதியாக மாறும். யாருக்கும் தெரியாமல் சிந்தித்த அந்த இரவுகளே ஒரு நாள் உலகமே வியக்கும் முடிவுகளை உருவாக்கும். இது கண்ணீரிலிருந்து பிறக்கும் சக்தி பீடம். மீனம் ராசிக்காரர்களின் மனதில் ஒரே நேரத்தில் 1000 எண்ணங்கள் ஓடும். ஆனால் அவர்கள் அதை காட்ட மாட்டார்கள். வெளியில் அமைதி, உள்ளே புயல். அந்த புயலை கட்டுப்படுத்தும் திறன்தான் இவர்களை வேறுபடுத்துகிறது. பிறர் கோபத்தில் தவறுகள் செய்யும் நேரத்தில் மீனம் ராசிக்காரர்கள் அமைதியாக சரியான முடிவை எடுப்பார்கள். அந்த முடிவுகள் தாமதமாக தோன்றினாலும் அவை தவறாக இருப்பதில்லை. இதுதான் உள்ளுக்குள் கொந்தளித்து வெளியில் தெய்வீக அமைதியாக நிற்கும் ஆழப்பீடம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீன ராசிக்காரர்கள் பலமுறை தங்களை எரித்து கொண்டு பிறருக்கு ஒளி கொடுத்திருப்பார்கள். நண்பன், குடும்பம், உறவு, வேலை எங்கு தேவைப்பட்டாலும் தங்கள் எல்லையை தாண்டி உதவி இருப்பார்கள். அந்த தியாகம் சில நேரங்களில் வழியாக மாடினாலும் விதி அதை கணக்கில் வைத்திருக்கும். ஒரு நாள் நீ கொடுத்தது போதும் என்று சொல்லி வாழ்க்கையே அவர்களுக்கு இரட்டிப்பு திருப்பி கொடுக்கும். இது தியாகத்தால் உருவாகும் தெய்வ பீடம். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.